வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில நம்மள ஒவ்வொருவருக்கும் சில உறவுகள் இருக்கும். அவங்க நம்மள புரிந்து கொள்ளணும், நம்மளோட துயரத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா, சில நேரங்களில் நாம நம்புற அந்த உறவுகளே தான் நம்மள காயப்படுத்துறாங்க. நம்ம நம்பிக்கையையும், நம்ம மனதையும், நம்ம பலவீனத்தையும் பயன்படுத்துறாங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் நம்பலாமா? இல்லை. ஆனா யாரை நம்பக்கூடாது என்று தெரிந்தால்தான் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். இன்று இந்த வீடியோவில நீ உறவுகளிடம் மறந்தும் சொல்லக்கூடாத 7 விஷயங்களை சொல்லப் போறேன். இவ உன்னோட வாழ்க்கையையே காப்பாற்றும் விஷயங்கள். இதை கடைசி வரைக்கும் கேளுங்கள். உன் மனசுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். முதலாவது, உன் பலவீனங்களை யார்கிட்டமும் சொல்லாதே. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் உன்னை நம்பிக்கையோட கேட்கறது போல நடிப்பாங்க. ஆனா அவர்களுக்கு உன்னோட வலிமையை விட உன்னோட பலவீனம் தான் முக்கியம். ஏன்னா அந்த பலவீனமே ஒரு நாள் உன்னை உடைக்க அவர்கள் பயன்படுத்துவாங்க. உன் மன அழுத்தம், உன் பயம், உன் தோல்வி, உன் குறைகள், இவையெல்லாம் உன்னோட ரகசியம். அதை யாரிடமும் சொல்லாதே. ஏன்னா நீ தாங்குற துயரம் உனக்கே வலிமையா மாறும். ஆனா அதை சொன்னா அது உன்னை குறை சொல்ல வைக்கும். பலவீனத்தை மறைக்க கற்றுக்கொள். அதுதான் வலிமையான மனிதனின் அடையாளம். இரண்டாவது, உன் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லாதே. உன்னோட கனவுகள் உன் உள்ளத்தின் தீ. அந்த தீயை எல்லாரிடமும் காட்டாதே. ஏன்னா சிலர் அந்த தீயை கண்டு வெறுப்பாங்க, சிலர் அதை கண்டு சிரிப்பாங்க. நீ ஏதாவது பெரிய இலக்கு வச்சிருந்தா அதை பற்றி எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். வெற்றியை கிடைத்த பிறகு பேசு. அப்படிதான் உன் வார்த்தைக்கு மதிப்பு வரும். முன்னாடியே சொன்னா சிலர் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, சிலர் உன்னோட மன உறுதியை குலைக்க முயற்சிப்பாங்க. அதனால உன் கனவுகளை உன்னோட இதயத்துக்குள்ளே வெத்துக்கோ. அது உன்னை வெற்றிக்கு கூட்டி செல்லும். மூன்றாவது, உன் வருமானம், உன் பண நிலைமை சொல்லாதே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய், எவ்வளவு சேமிக்கிறாய், இது யாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. பணம் பற்றிய தகவல் தெரிஞ்சா மனித மனசு மாறிடும். சிலர் பொறாமைப்பட்டு உன்னிடமிருந்து தூரம் போவாங்க, சிலர் உன்னை பயன்படுத்த நினைப்பாங்க, சிலர் உன்னை தாழ்த்தி பேசுவாங்க. பணம் என்றால் மனிதனோட உண்மை முகம் வெளிவரும். அதனால உன் பண விவரங்களை யாருக்கிடமும் பகிர வேண்டாம். நீ அமைதியா உழை. வெற்றி உன்னை ஒலிக்க வைக்கும். நான்காவது, உன் கடந்த காலத்தை எல்லாரிடமும் சொல்லாதே. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும். அதில் சில நல்ல நினைவுகள் இருக்கும், சில வலிகளும் இருக்கும். ஆனா அந்த வலியை எல்லாரிடமும் பகிர்ந்தால் சிலர் உன்னை புரிந்து கொள்வதில்லை, உன்னை குறை சொல்லுவாங்க. நீ கடந்த காலத்தை நினைவில் வைத்துக்கொண்டு வருத்தப்பட வேண்டாம். அதை பாடமாக மாற்று. உன் அனுபவம் உனக்கே சொந்தம். அதை யாரிடமும் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா சிலர் உன் துயரத்தை ஒரு கதையாகவே கேட்பாங்க, ஆனா உன் வேதனையை உணரமாட்டாங்க. ஐந்தாவது, உன் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதே. நம்ம வீட்டு பிரச்சனைகள், நம்ம குடும்பத்தின் குறைகள், இது யாரிடமும் பேசக்கூடாத விஷயம். ஒரு நொடி கோபத்தில் சொன்ன வார்த்தை ஒரு நாள் உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திடும். எந்த உறவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. அது உன் குடும்பத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கும். உன் குடும்பம் உன் பெருமை, அதை காப்பாற்றுறது உன் கடமை. ஆறாவது, உன்னை நம்பியவரை பற்றி மற்றவரிடம் பேசாதே. ஒரு நண்பன், ஒரு சகோதரி, ஒரு உறவு, யாராக இருந்தாலும் அவங்க உன்னிடம் நம்பிக்கை வைத்து ஏதாவது சொன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அந்த ரகசியத்தை வெளியில் சொன்னா அவங்க மட்டும் அல்ல, நீயும் நம்பிக்கை இழந்தவனாகி விடுவாய். ஒருவரின் நம்பிக்கையை காப்பாற்றுறது ஒரு பெரிய பொறுப்பு. அதை நீ மதிக்கணும். அதுதான் உண்மையான மனிதத்தன்மை. ஏழாவது, உன் அடுத்த திட்டங்களையும் நடவடிக்கையையும் சொல்லாதே. நீ என்ன செய்ய போற, என்ன முயற்சி செய்ய போற, அதை எல்லாரிடமும் முன்பே சொல்ல வேண்டாம். ஏன்னா சிலர் வெளியில உன்னோட நல்லதை விரும்புற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உன் தோல்விக்காக காத்திருக்கிறாங்க. அதனால ஒரு முடிவு எடு, செய்த பிறகு பேசு. முன்னாடியே சொல்லாதே. அப்போதுதான் உன் வாழ்க்கை அமைதியாயிருக்கும். உன் வெற்றி தாக்கம் ஏற்படுத்தும். உறவுகள் நம்பிக்கையால் தான் உருவாகும். ஆனா நம்பிக்கை கண்மூடித்தனமாய் இருந்தா அதே உறவு நம்மை அழிக்கும். நீ யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை, ஆனா யாரிடமும் உன் மனசை முழுக்க திறந்து விட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வரவில்லை, சிலர் உன்னை பயன்படுத்த வராங்க. இன்றைக்கு ஒரு முடிவு எடு. நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், ஆனா என் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றும். உன்னோட ரகசியம் உன்னோட உயிரோட சமம். அதை யார்கிட்டமும் சொல்லாதே. ஏன்னா சில விஷயங்கள் சொல்லாம இருப்பதுதான் வாழ்க்கை நிம்மதி. நீ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டிருந்தா
அப்படின்னா நீ ஏற்கனவே வளர ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா அறிவு கிடைத்த மனிதன் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டான்.